பசியாரா எல்லாம் கொடுக்குறாங்க வீட்டில். அதுக்கே சொல்றாரு, வீட்டில் இன்னும் பெரியவனும் இல்லை. ஆனால் அந்த வீட்டு எஜமானி இப்படி மேலே ஒரு பார்வை ஒன்று. இப்போ நான் பொழுதுக்கும் கூப்பிட்டே இருக்காங்க, தப்பு செய்ய கூப்பிட்டே இருக்காங்க. ஆனால் அதுவே அந்த நேரத்தில் அவன் கூட நான் பார்த்துருக்கேன். அவன் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் என்னை நம்பி கொடுத்துருக்காருப்பா, தப்பு செய்யக்கூடாது அப்படிலாம் அவன் சொல்லவே இல்லை. இதுலேயும் பெரிய தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? பார்த்துட்டே இருக்காங்க, பாவம் செய்வது எப்படி பார்க்க. அதாவது என் பையன் யோசிக்கணும், இந்த யோசிக்க மூத்த பையன். ஆமாம், இந்த வார்த்தை இந்த வார்த்தை தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. ஆண்டு வந்து நம்மளோட பேசுவாங்க. நம்ம எங்க இருந்தாலும் சரி, நமக்கு இது தப்பு, அது சரியாதுன்னு நம்மளோட பேசுவாங்க. அதை உடனே நம்ம என்ன செய்யணும்னா, அந்த இருக்கு உடனே ஓடிக்கணும். எதுனாலும் சரி, எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது என்னன்னா, ஆணுடைய கண்கள் 2 கண்கள் நம்ம மேலே வரும். பார்த்தா அந்த நாட்டுக்கே அவருடைய பெரிய ராஜாவை ரட்சகனா உயர்த்தப்படுவார். தேசத்துக்கே ரட்சகன். ஒருத்தருக்காங்க அப்படின்னு கண்கள் வந்து பூமிக்கு அப்படியே உருவாகுது. அதாவது ஒருத்தர் ஆண்டு நான் பயப்படுறாங்க. யோசிப்பு வந்து கத்தருக்கு பயப்படணும். அதுதான் அறிவுக்கு அர்த்தம், ஞானம் இருக்குன்னு அர்த்தம். புத்திகளுக்கு நம்ம இப்போ நியூஸில் பார்க்கலாம், சின்ன பிள்ளை நியூஸ் பிள்ளைலாம் தற்போது சொல்லுவாங்க. தற்போது உண்மையை கொடுத்துருவாங்க. நடக்குதுலாம் நடந்தது. உண்மை நான் சொல்லுவாங்க, எல்லாம் நடக்குது. இந்த இது இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை, ஞான அறிவு எதுவுமே இல்லை. நியூஸை போட்டாலே போதும், எனக்கு தப்பு நடக்குது, பூரா போடுவாங்க. திருடு இதே நடக்கும். மோசமாக நடக்கும். அறிவு இல்லை, புத்தி இல்லை, இல்லாதனாலே தப்பு நடத்துறாங்க. அந்த கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயம் இருந்துச்சுன்னா அப்படியே பண்ண மாட்டாங்க. அந்த பயம் இல்லை, கர்த்தருக்கு ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லை. இதனால இந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நடக்குது. வாங்க அப்படியே இன்னொன்று வாசிப்போம். பிலிப்பியரை போடுறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7. அடுத்து கவலைப்படுறது. அது ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆண்டவருக்கு பிடிக்குது எதுனா கவலைப்படுறது. அதை போடுறது நீங்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா விஷயங்களும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும்